இன்று 30/8/2025 அன்று நமது உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்தில் மெகா பிளாஸ்டிக் கிளீனப் டிரைவ் தமிழ்நாடு அரசு வனத்துறை மூலம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அதனுடைய முழு தொகுப்பையும் இந்த காணொலியில் காண்போம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அல்லது ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். நம்ம உதயமார்த்தாண்டபுரத்தில் இருக்கிற பறவை சரணாலயமானது 1989ஆம் ஆண்டு வனத்துறை மூலம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. 2022 இதுக்கு ராம்சார் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பெருமை சேர்ப்பதாகவே உள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்துல தமிழ்நாடு அரசு வனத்துறை திருவாரூர் மாவட்ட அலுவலகம் மூலமாக மற்றும் முத்துப்பேட்டை வனச்சரக அலுவலர்கள் மூலமாகவும் உதயமார்த்தாண்டபுரம் வனத்துறை அலுவலர்கள் மூலமாகவும் இன்று இந்த பறவைகள் சரணாலயத்தில் உள்ள குப்பைகளை, மக்காத குப்பைகளை சேகரிக்கும் பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனோடு சேர்ந்து உதயமார்த்தாண்டபுரம் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். உதயமார்த்தாண்டபுரம் நல்லூர் வட்ட உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தது சிறப்பு. அரசு மேல்நிலைப்பள்ளி பசுமைப்படை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த பகுதியில் இந்த பறவைகள் சரணாலயத்தை பெருமைகளை சொல்லக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பெருந்திரளான மகளிர் கலந்து கொண்டு இந்த மக்காத குப்பைகள் சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பணியை சிறப்பாக செய்தனர். இந்த பறவைகள் சரணாலயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் பெருந்திரளான வெளிநாட்டு பறவைகள் கூடு கட்டி பறவைகள் வலசை போதல் நிகழ்ச்சிக்காக இங்கு வருவது வழக்கம். அப்போது பார்வையாளர்கள் நிறைய அதிகமான நபர்கள் போவார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று 30/8/2025 அன்று இந்த பகுதியில் உட்புறமாக நடந்து செல்லக்கூடிய வழியில் கிடைக்கக்கூடிய மக்காத குப்பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து காலி செய்த பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் இவைகளை சேகரித்து இந்த பைகளில் எடுத்து சென்று வெளிப்புறம் உள்ள குப்பை கிடங்கில் சேகரித்து எடுத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு எதிர்வரும் மாதங்களில் பெருந்திரளான பொதுமக்கள் செல்வார்கள் என்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செய்யப்பட்டிருக்கிறது.